வணக்கம். சட்டமன்றம் முடிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரும் வரை காத்திருந்து அவரை சந்தித்த நடிகர் வாகை சந்திரசேகரன் அவர்கள். அப்படி எதற்காக நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் வெகு நேரமாக காத்திருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்ற பெயரில் 1955ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு கடந்த 1973ஆம் ஆண்டு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமாக பெயர் மாற்றப்பட்டது. அரசமைப்பான இதன் மூலம் நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், ஆண்டுதோறும் கலைமாமணி விருதுகள் வழங்குதல் உட்பட இன்னும் சில பணிகள் செய்யப்படுகின்றன. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தலைவராக இசையமைப்பாளர் தேவாவை 2 முறை நியமித்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இசையமைப்பாளர் தேவா அவர்களது பதவிக்காலம் முடிந்ததையடுத்து காலியாக இருந்த அந்த பதவியை கைப்பற்ற நடிகர்கள் வாகை சந்திரசேகர் மற்றும் போஸ் வெங்கட் ஆகியோர் மிகுந்த ஆர்வம் காட்டினர். ஆனால் இந்த பதவியை வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போது உத்தரவிட்டார். அதாவது நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களை பொறுத்தவரை கடந்த 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை சென்னை வேளச்சேரி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டுமல்லாது கலைஞர் கருணாநிதி அவர்களது தீவிர ஆதரவாளராக ஆரம்ப காலம் தொடங்கி கடைசி காலம் வரை விசுவாசமாக இருந்தவர் வாகை சந்திரசேகர் அவர்கள். மேலும் நடிகர்கள் டி. ராஜேந்திரன், நெப்போலியன், சரத்குமார், ராதாரவி, தியாகி என பலரும் திமுகவிலிருந்து வெளியேறிய போது பல கட்சியிலிருந்து இவருக்கு அழைப்பு விடுத்த போதும் கொண்ட கொள்கை பிடிப்புடன் திமுகவிலேயே இருந்து வருகிறார். அந்த வகையில் வாகை சந்திரசேகர் அவர்கள் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவராக வாகை சந்திரசேகர் அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என்ற நிலையில் இதன் பதவிக்காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவராக மீண்டும் நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களையே மறுநியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு போட்டிகள் இந்த பதவிக்கு நிலவிய போதும் மீண்டும் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ள நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை முடிந்து வெளிவந்த பிறகு அவரை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது நடிகர் சந்திரசேகர் அவர்களுக்கு பணி சிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக மீண்டும் நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.